நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்முடைய திருமணம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன சாந்தி முகூர்த்தம் அப்படின்ட்டு ஒரு முகூர்த்தம் குறிப்போம். இப்போ அது குறிக்காம இருக்கிறவங்க நிறைய பேர். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது, அற்புதமான டைம் அப்படிங்கிறது குறிக்கணும். முடிந்த அளவு பிரம்ம முகூர்த்தமாகிய சாந்தி முகூர்த்தம்ன்ற ஒரு டைம் குறிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தம்பதிகள் இணைவது சிறப்பு. புரியுதுங்களா? சாந்தி முகூர்த்த டைம் மிக முக்கியம். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல பெண்ணினுடைய 7ஆம் அதிபதி சுப கிரகங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை பேரு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுபோல பெண்ணினுடைய 7ஆம் அதிபதி சனி பகவானுடைய வீடாகிய மகரம், கும்பம் ஆகிய வீடுகளில் இருப்பது சிறப்பு இல்லை என்று சொல்லப்படுது. மிதுனம், கன்னி கூட சுமார் தான் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் புதனோடு சேர்ந்து விருச்சிகத்திலேயே இருப்பதும் சிறப்பு தான். குருவோடு சேர்ந்து இருப்பதும் சிறப்பு தான். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட சுபகிரகமான புதனோடு சேரும் பொழுது அங்கே விஷ்ணு மகாலட்சுமி யோகத்தை லக்ன புள்ளி கொடுத்துருது. அப்போ 7ஆம் அதிபதி சுபகிரகத்தோடு சேர வேண்டும் என்பது முக்கிய பங்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது அந்த பெண் தன்னுடைய மூக்கில் கை வச்சு பார்த்தா எந்த நாசியில காற்று அழுத்தமாக வருகிறதோ அந்த காலை எடுத்து வைத்து, இப்போ கல்யாணம் வச்சு கூட்டினோடனே இன்னும் வலது காலை எடுத்து வச்சு போவாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாசியில் அதிக காற்று வருகிறதோ, அழுத்தமாக வருகிறதோ அந்த காலை எடுத்து வச்சு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதுபோல சாந்தி முகூர்த்தத்தில் மாதுளம்பழம், செவ்வாழைப்பழம் இந்த ரெண்டும் கட்டாயம் சாந்தி முகூர்த்தத்துக்கு வைக்க வேண்டிய பழங்கள். மாதுளையும் செவ்வாழையும் கட்டாயம் வைக்கணும். வச்சுங்களா? இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு நம்முடைய பண்பாடுகள் படி கணவன் மனைவிக்கு ஒரு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வச்சோம் அப்படின்னா குழந்தை பேர் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு குழந்தை பேர் இல்லாமல் போறதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா திருகாலாமரத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு திதியிலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நம்முடைய உடம்புகளில் அந்த சுரப்பிகள் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், நம்முடைய தமிழ் முறை நூல்கள்லாம் விட்டுட்டோம். இதையெல்லாம் கவனித்து நம்ம வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு போனோமானால் குழந்தை பேர்